والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. நாங்கள் சிறிய சூறாக்களுடைய விளக்கம் என்ற அடிப்படையிலே சூரத்து நாஸை நாங்கள் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்கள் பார்த்தோம். இந்த வாரம் சூரத்துல் ஃபலக் இதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. எல்லாரும் சேர்ந்து ஓதுங்க போ. ومن شر النفاثات எப்படி சொல்லணும்? சொல்லுங்க. நஃபாசாத்தின்னு சொல்றேன். நஃபாசாத்தி அல்ல, நஃபாசாத். நஃபாசாத். ومن شر النفاثات في العقد. சூரத்துல் ஃபலக் சூரத்து நாஸோட ஒன்றாக இணைத்து கூறப்படக்கூடிய ஒரு சூறாவா இருக்கின்றது. அல் முஅவ்விதத்தைன், பாதுகாப்பு தேடப்படக்கூடிய இரண்டு சூறாக்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு சூறாக்களுக்கும் பெயரிட்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த இரண்டு சூறாக்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு சூறாக்களாக இருக்கின்றன. ஒரு மனிதன் அவர் அடியான் அல்லாஹ்விடத்துல நெருங்குற விடயங்கள்ல, இபாதத்துகள்ல ஒன்றுதான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறது. ஒரு மனுஷன் அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு அல்லாஹ் தேவை, எங்களை படைத்த இறைவன் எங்களுக்கு தேவை என்று உணர்கின்ற ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான் என்ன? பாதுகாப்பு. அல்லாஹ் தாலா எங்களை இந்த உலகத்தில் இருக்கின்ற தீங்களை விட்டு எங்களை பாதுகாக்கணும் என்று நாங்க அல்லாஹ்விடத்துல நெருங்குகின்றது ஒரு முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. இந்த வணக்கத்தை இந்த பாதுகாப்பை நாங்க எவ்வாறு அல்லாஹ்விடத்துல தேட வேண்டும், எப்படியான விடயங்கள் இருந்து நாங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும், எப்படியான தீங்குகள் இந்த மனிதனுக்கு காத்து கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா இந்த இரண்டு சூறாக்கள்ல கூறுகின்றான். சூரத்து நாஸ்ல அல்லாஹ் தாலா குறிப்பாக கூறுகின்ற தீங்கு என்ன? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். மனிதனுக்கு வீணான சந்தேகங்களை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். அந்த ஷைத்தான்கள் என்னென்ன ஜின்ஸ்கள் இருக்கிறாங்க? மனிதன், ஜின். இந்த இரண்டு வர்க்கத்திலையும் மனிதனுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த சூரா எங்களுக்கு கூறுகின்றது. எனவே மனிதனுக்கு வரக்கூடிய முக்கியமான மிக பெரிய தீங்கு யாற்றிருந்து வர்றது? ஷைத்தான்கள். இந்த ஷைத்தான்கள் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காத இந்த ஜின் வர்க்கத்தை சேர்ந்து ஷைத்தான் மாத்திரமா எங்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடியவன் இல்லை. மனிதர்களையும் ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள், மனித ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள். பாவங்களை தூண்டக்கூடியவர்கள், பாவத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடியவர்கள், பாவத்தை மனிதர்களுக்கு அழகுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனித ஷைத்தான்கள் உலகத்திலே இருக்கின்றார்கள் என்பதை இந்த சூரா கூறுகின்றது. அடுத்ததாக சூரத்துல் ஃபலக். இந்த சூரத்துல் ஃபலக்ல பொதுவாக மனிதனுக்கு என்னென்ன தீங்கெல்லாம் இருக்கின்றதோ அதை சுருக்கமாக கூறக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் ஃபலக் இருக்கின்றது. குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே நீங்கள் கூறுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக், ஃபலக்குடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஃபலக் என்று சொன்னால் அரபு மொழியில ஃபலக்கு சுபஹ். அந்த சுபஹ், அந்த வைகரை நேரம் இருக்கின்றதே, சுபஹுடைய நேரம், அது வெளிச்சத்தை அப்படியே உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் தான் இந்த சுபஹுடைய நேரம், அதிகாலையுடைய நேரம், விடியல் என்று நாங்கள் கூறுகின்றோம். பொதுவாக நாங்கள் ஒரு மனிதனுக்கு கஷ்டம், துன்பம் வருகின்ற நேரத்தில் அந்த துன்பத்திலிருந்து ஒரு விடிவு வேண்டும், இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடிவு வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஒரு கவலை என்று சொன்னால் ஒரு விடியல் என்ற அந்த சொல்ல அந்த நேரத்தை துன்பங்களிலிருந்து ஒரு மனிதன் விடிவு பெறுவதற்கு ஒரு
ஒரு உவமையாக ஒரு உதாரணமாக நாங்கள் எல்லா மொழிகளிலே நாங்கள் கூறுகின்றதை பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒரு விடிவு வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற, ஒரு மனிதன் கஷ்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒரு படைப்பை வைத்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹு தஆலாவுக்கு எந்த படைப்பை வைத்தும் கூறலாம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த இடத்துல ஃபலக்குடைய இறைவன் என்று அல்லாஹு தஆலா கூறியதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஃபலக் அந்த விடியல் அல்லாஹு தஆலா இந்த இருளுடைய தீங்கிலிருந்து இந்த சுபகு வருகின்ற நேரத்தில் ஒரு எப்படியான ஒரு விடியல் வருகின்றதோ அதே மாதிரி துன்பத்திலே இருக்கின்ற பிரச்சனையிலே இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு விடிவு வரும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினால் விடிவு வரும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே ஃபலக் என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அடுத்ததாக ஃபலக் என்ற நேரத்தில் சுபகு என்ற அர்த்தம் பொதுவாக இருக்கின்றது. அதே போன்று எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைத்த அந்த இறைவன் என்ற அர்த்தமும் அதற்கு இருக்கின்றது. அதே போன்று அந்த ஃபலக் என்ற சொல்லுடைய முக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கூறக்கூடிய ஒரு சொல்லாக இந்த ஃபலக் இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு வித்து, அந்த வித்தை நாங்கள் நிலத்திலே புதைத்து விட்டால் அந்த வித்து என்ன செய்யுது? எல்லாத்தையும் பிளந்து கொண்டு அது வெளியே வருது, அப்படித்தானே? ஒரு வித்தை நாங்கள் முளைச்சேன்னு சொன்னால் அது மிகவும் பலவீனமானது, மிகவும் மென்மையானது. அதை எங்களுக்கு சாதாரணமாக அப்படி கிள்ளி போட்டுடலாம், உடைத்திடலாம். ஆனால் அதற்கு அல்லாஹ் தஆலா எப்படியான பலத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், அது அந்த வித்தையும் பிளந்து கொண்டு வருகின்றது. அது பலமான பூமியை கூட பிளந்து கொண்டு என்ன செய்யுது? அது வெளியே அது ஒரு விருட்சமாக ஒரு மரமாக மாறுகின்றது. எனவே அது அல்லாஹ்வுடைய அற்புதமா இருக்கின்றது. பாலியகுல் ஹப்பி வன்னவா, அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி கூறுகிற நேரத்தில் இந்த வித்துக்களை பிளக்கக்கூடியவன், வன்னவா சிறு வித்துக்கள், அதே போன்று பெரிய வித்துக்கள், சிறு வித்துக்களை பிளந்து அதிலிருந்து பயிரை முளைக்க செய்யக்கூடியவன் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய படைப்பெண்களே மிகவும் ஒரு அற்புதமான ஒன்றுதான். அந்த வித்து எல்லாத்தையும் பிளந்து கொண்டு பூமியை பிளந்து கொண்டு மரமாக வெளிவருகின்றது. எனவே இதையெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கின்ற இந்த சொல்லாக இருக்கின்றது. மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் தஆலா படைத்தவற்றினுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹ் தஆலா படைத்தவை என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு எல்லா படைப்பினங்களும், இந்த படைப்பினங்கள் இருந்து என்னென்னலாம் தீங்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு வர முடியுமோ இந்த எல்லா தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், அதிலும் குறிப்பாக வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், இருளின் தீங்கை விட்டும் அது சூழ்ந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தில். அப்ப இருளுடைய தீங்கு, இருள் மிகவும் சூழ்ந்து இருக்கின்ற நேரத்தில் இரவுல பலவிதமான தீங்குகள் மனிதர்களுக்கு காத்திருக்கின்றன. அந்த நேரத்தில் தான் இந்த ஷைத்தான்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற சந்தர்ப்பம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே கூறியிருக்கின்றார்கள். உங்களுடைய இரவுடைய அந்த ஆரம்ப பகுதி ஏற்பட்டால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கால்நடைகளை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மோசமான படைப்புகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற சந்தர்ப்பம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே கூறியிருக்கின்றார்கள். எனவே இருள் என்பது ஒரு தீங்குக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இருள ஒரு கஷ்டத்துக்கும் ஒரு துன்பத்துக்கும் உதாரணமாக இருள கூறுவார்கள். அந்த இருள் இருந்து சுபகு வருகின்றது ஒரு விடிவு, ஒரு விடியல் என்பதாக நாங்கள் கூறுகின்றோம். எனவே அந்த நேரத்திலே தீங்குள்ள படைப்பினங்கள் அந்த இரவுல என்ன செய்யுது? உலாவி கொண்டிருக்கின்றன. சில நச்சு பாம்புகள், இது போன்ற படைப்புகள். அதே போன்று இருளிலே கல்வர்கள், கயவர்கள், மோசமானவர்கள் அவர்கள் உலாவக்கூடிய ஒரு பொழுதாக அந்த இரவு காணப்படுகின்றது. எனவே இந்த இருளில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக நபியே நீர் கூறுவீராக. வமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உகத், அடுத்த இன்னும் ஒரு தீங்குதான் என்ன? சூனியம் செய்யக்கூடியவர்கள். சூனியம் என்பது இருக்குதா இல்லையா? சூனியம் சொல்லி ஒன்று இருக்குது. ஆனா அதோட தீங்கு எப்படி நடக்கும்? இல்லா பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவு மூலமா தான் நடக்கும். அந்த சூனியத்தை பத்தி வருகின்ற ஒரு தெளிவான குர்ஆன் வசனம் இருக்கின்றது. அதுல ஃபயதஅல்லமூன மா இல்லா பிஇத்னில்லாஹ் வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யஅல்லிமூன الناس السحر وما انزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من احد حتى يقولا انما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من احد الا باذن الله. கணவனையும் மனைவியையும்
பிரிக்கக்கூடிய இப்படியான சூனியம் எல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். வமாஹும் பிகாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇத்னில்லாஹ். அவர்கள் அந்த சூனியத்தின் மூலமாக அவர்கள் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது. இல்லா பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவு மூலமே தவிர தீங்கிழைக்க முடியாது என்று குர்ஆன் வசனம் தெளிவாக கூறுகின்றது. அதே போன்று சூனியத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற நேரத்தில் அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கூறுகின்றார்கள். அதில் ஒன்று என்ன? சூனியம், அஸ்ஸிஹர் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே சூனியம் என்பது ஒன்று இருக்கின்றது, அதில் தீங்குகள் இருக்கின்றன, அவைகள் ஷைத்தானோடு தொடர்புடைய விடயங்களாக இருக்கின்றன என்பதை நாங்கள் வினை கொள்ள முடியுமா இருக்கின்றது. வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளிலே ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக இந்த குர்ஆன் வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அடுத்ததா இதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. நஃபாசாத்தி ஃபில் உகத் என்று சொன்னால் சூனியம், முடிச்சுகளிலே ஊதக்கூடிய பெண்கள் என்ற அர்த்தம் இருக்கின்றது. அடுத்ததாக என்ன? கோல் சொல்லி திரியக்கூடிய பெண்கள். கோல் சொல்லி திரிகிறவங்க என்ன மாதிரி தீங்கு ஏற்படுத்துவாங்க? ஒவ்வொருத்தரோட காதுல பேசி செய்வாங்க, ஒருத்தரை பத்தி ஊதுவாங்க, ஒவ்வொருத்தரை பத்தி மூட்டி வைப்பாங்க. இதன் மூலமா என்ன நடக்கும்? சமூகத்துல பிரச்சனை, தீங்குகள் எல்லாம் ஏற்படும். இது கோல் நமீமா என்ற இந்த செயலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சில தப்சீர் உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், அடுத்த பெரியோர் தீங்கு தான் என்ன? பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொண்டால் அதனால் ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியே நீர் கூறுகிறார் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே பொறாமை என்பது ஒரு பெரிய தீங்கா இருக்கின்றது. பொறாமை என்று சொன்னா என்ன? பொறாமையுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு என்ன செய்திருக்கிறான்? ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான். ஒருத்தர் அந்த நியமத்தை என்ன செய்யணும்? அவரை விட்டு நீங்கி போகணும், அது எனக்கு கிடைக்கணும். இப்ப நாங்க ஒருத்தருக்கு ஈக்கிறது எங்களுக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டது அது பொறாமை இல்லை. அந்த பொறாமை எப்படின்னு சொன்னா, அவருக்கு அந்த நியமத்து இல்லாம போய் அது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் பொறாமையா இருக்கின்றது. அப்ப இதற்கு இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான விளக்கத்தை கொடுக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா வமின் ஷர்ரி ஹாசிதின் என்று மாத்திரம் சொல்லவில்லை, இதா ஹசத். அவர் பொறாமை. ஒரு மனுஷன் உள்ளத்துல ஒருத்தருக்கு இருக்கிறத பத்தி ஒரு பொறாமை மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனா அது அவர் செயல் ரீதியாகவோ உள்ளம் ரீதியாகவோ சொல் ரீதியாக அவர் என்ன செய்யல, அந்த பொறாமை அவர் வலுப்படுத்தல. அவர் உள்ளத்தில் இருக்குது, அவர் அதை தடுத்து அந்த மனிதனோட நல்ல முறையில நட்பாக நடந்து கொள்றாரு. அப்படி என்ன சொன்னால் அந்த பொறாமை இந்த குர்ஆன் வசனத்துல சொல்லப்படல. பொறாமை அந்த பொறாமையை வலுப்படுத்தி அந்த பொறாமைய இன்னும் அந்த பொறாமை மூலமாக என்னென்னலாம் தீங்குகள் அந்த மனிதனுக்கு செய்ய முடியுமோ அப்படி ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால் அவர் என்ன? அவரும் ஒரு தீங்கிழைக்க கூடியவர், அவர் ஒரு ஷைத்தான். அவருடைய தீங்கை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். எனவே என்னென்ன தீங்கெல்லாம் எங்களுக்கு மனிதர்கள் மூலமாக படைப்பினங்கள் மூலமாக வருகின்றதோ அந்த தீங்கு அனைத்தையும் விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறக்கூடிய அடியார்களாக அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு நேரம் சூரா அல் ஃபலக்குடைய விளக்கத்தை வழங்கிய ஷேக் மௌலவி ஃபவாஸ் அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவனை கூலி கொடுக்க போதுமானவன்.